நாங்க வரலாறு பதிச்சவங்க கான்செப்ட் மட்டும் தான். அப்படி ஒண்ணும் இல்ல, அப்படி பண்ணோம்னா அண்ணன் போட்டா இங்க இப்படி வர மாதிரி வச்சிருந்தேன், அது பிரேம்ல வராது. அதனால அதை தவிர்த்து விட்டோம், தவிர்த்துட்டோம் அண்ணன். இவ்வளவு கிலோ போகாதா முடியல. இல்ல உண்மையிலே வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து அரசியலை தவிர்க்க முடியாத தலைவர். எவ்வளவு தடவை தோட்டாதான் மீண்டும் மீண்டும் வராருன்னா. மச்சோந்தி சவுக்கு சங்கர் அவர்கள் புதுசா ஒரு அலுவலகங்கிறது திறந்திருந்தாரு. அதுல நிறைய அரசியல்வாதிகளோட படங்கள் அந்த அலுவலகத்துல வச்சிருந்தது. அதுல சீமான் அண்ணனுடைய புகைப்படம் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருந்தது. அதையே அங்க இருக்கிற ஒரு நேர்காணல் எடுக்கக்கூடிய ஒரு ஆங்கர் அப்படிங்கிறவர் கொஞ்சம் கிண்டல் அடிக்கிற மாதிரி சீமான் விமர்சித்து பேசியிருந்தாரு. அதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமாக அங்கே இருக்கிற படங்கள் இருக்கிற அரசியல்வாதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருடர்கள், அரசியல் திருடர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் ஒரு சின்ன மன்னிப்புங்கிறது கேட்டுக்கிறேன். உங்களை எனக்கு நடிப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்னதான் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தாலும் பெரும்பான்மையாக பிடிக்காம தான் இருக்குது. அரசியலில் அவ்வளவு திருட்டுத்தனங்கிறது உங்கள் கட்சிகளில் நடந்திருக்கு. அதை நீங்கள் கவனிச்சிங்களா கவனிக்கலையாங்கிறது எனக்கு தெரியல. மீதி இருக்கிற திமுக அரசு முழுக்கவுமே திருட்டு திமுக தான், திருடர்கள் தான், அரசியல் திருடர்கள் தான். இந்த தாவேக்காவை குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னோம்னா அரசியலுக்கு முன்னாடி சரி, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி திருடர்கள் தான். அவங்கள எப்பவுமே திருடர்களை தான் பார்க்க முடியுது. நான் மிகப்பெரிய விஜய் அவர்களின் ரசிகன். என்னாலேயே அவரோட அரசியலை ஏற்றுக்கவே முடியல, சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல, இனிமேலும் ஏற்றுக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போவும் சொல்கிறேன், தயவு செய்து இனிமேலும் உங்கள் அலுவலகத்தில் சீமானுடைய போட்டோவை தயவு செய்து வச்சிடாதீங்க. ஏன்னா சாக்கடை கூட நல்ல தண்ணி கண்டிப்பாக கலக்கவே கூடாது. சாக்கடைகள் சாக்கடைகளாகவே இருக்கட்டும், நல்ல தண்ணீர் நல்ல தண்ணீராகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.